இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து பல பேர் யூஎஸ்க்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆகணும், அவங்க குழந்தைங்களை அங்கே இருக்கிற ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆர் ஃபார் சேஃப். இது ஏன் சொல்கிறேன்னா, போன புதன்கிழமை மினப்போலிஸ்ன்ற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் shooting நடந்திருக்கு. The 8th school shooting this year in the United States where someone was injured or killed. Outside the Catholic school in Minneapolis where 2 students were killed. 23 வயசு திருநங்கையான ராபின் வெஸ்ட்லேண்ட், அதான் அவங்களோட பேருன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 3 கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க மேலே ஷூட் அவுட் பண்ணியிருக்கான். இதில் 2 குழந்தைங்க ஸ்பாட்லி அவுட். அதில் ஒரு 8 வயசு குழந்தை, இன்னொன்று 10 வயசு குழந்தை. அது மட்டும் இல்லாமல் 18 பேர் இன்ஜோர்ட் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்லையோ அண்ட் மெயின் ஸ்ட்ரீம்லையோ யாரும் பேசி நான் பார்க்கல. பட் இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி டேரிஃப்ன்ற ஒரு பிரச்சனை யூஎஸோட போயிட்டுருக்கு. அண்ட் இதில் பல இமிக்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போயிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கே அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு சேஃப்னு எனக்கும் புரியலை. As the clock ticked, That guy is in a black trench coat. Marjorie Stoneman Douglas High School in Parkland, Florida are the latest victims of gun violence. At Reflecting Pool in Newtown, Connecticut is a memorial to the deadliest mass shooting in U.S. history. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஷூட் அவுட் எல்லாம் பண்ண பின்னாடி அந்த 23 வயசு திருநங்கை அவங்களே ஷூட் பண்ணிட்டு இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் சேஃப் இல்லையே. எப்படி அங்கே இருக்கிற ஸ்கூல்லலாம் குழந்தைங்க படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அங்கே தைரியமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது முதல் தடவை கிடையாது. யூஎஸில் இது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். கடந்த 5 வருஷத்தில் 2020லேருந்து 2025 கிட்டத்தட்ட 187 ஸ்கூல் ஷூட் அவுட் ஆயிருக்கு. அதில் 144 பேர் இறந்துருக்காங்க, 303 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2010லேருந்து 19 வரைக்கும் மொத்தமாக 250 ஷூட் அவுட் யூஎஸில் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூலில் நடத்தப்பட்ட ஷூட் அவுட்ஸ். யூஎஸில் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 50,000 பேர் கன்னால் இறக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது எனக்கு 3 கேள்வி இருக்குது. மொதல் கேள்வி, கன் எப்படி அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்குது? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது? செகண்ட், அவங்க ஏன் ஸ்கூலை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஷூட் அவுட்ஸ் நடத்துகிறாங்க? அண்ட் தேர்ட், இத்தனை ஷூட் அவுட்ஸ் ஆயிருக்கு. மொத்த வேர்ல்டுலேயே கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் மட்டும்தான் ஸ்கூல் ஷூட் அவுட்ஸ் அதிகமாக நடக்குது. அண்ட் பட் கவர்மெண்ட் ஏன் இன்னும் இந்த கன்னை பேன் பண்ணாமல் இருக்காங்க? இதில் கேள்வி நம்பர் 1, இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஈஸியாக கன் கிடைக்குது? இதை செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு யூஎஸ் எலிஜிபிள் க்ரைட்டீரியா வெப்சைட்டை போய் செக் பண்ணேன், டு ஓன் த ஆர்ம்ஸ். அதில் செக் பண்ணும்போது தான் எனக்கு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சிது. அங்கே எந்த விதமான பெரிய வெரிஃபிகேஷனோ இல்லை இன்வெஸ்டிகேஷனோ என்கொயரியோ எதுவுமே கிடையாது. 18 வயசு மேலே ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் கன் ஆர் பிஸ்டல் இது 2ல் எது வேணாலும் வாங்கலாம். அதுவே நீங்கள் 21 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட் ரைஃபிள்ஸ் கூட ஈஸியாக கிடைச்சிடும். நினச்சி பாருங்களேன், இந்தியாவில் நம்ம பப்ளிக்கில் ஒருத்தர் கையில் கன் பார்க்கணுன்னா எதர் அவங்க ஒரு ஆர்மி பர்சனாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு கமாண்டர் ரேஞ்சில் இருப்பாங்க, அண்ட் அப்படி இல்லைனா அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஈஸியாக கன்னை பப்ளிக்கில் பார்க்க முடியும். ஆனால் யூஎஸில் இந்த விஷயம் அப்படி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸு கன்னை ஓன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ இவங்களும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இதனால தான் அவங்களுக்கு கன் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை நான் இந்தியாவில் இருக்கிற ரெகுலேஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். அங்கே ஒரு 18 வயசுக்கு மேலே போன உடனே நீங்கள் டைரெக்டாக ஐடி கார்டை கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்னை கொடுத்துருவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அது ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவர் அதை வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ண பின்னாடி உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஆன பின்னாடி உங்களை டைரெக்டாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது இன்டென்ஷன் என்ன, எதுக்காக இந்த கன்று தேவை அப்படின்ற எல்லா கொஷின்ஸை கேட்பாங்க. அவர் எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். அண்ட் அது வந்து என்சிஆர்பி டீமுக்கு போவோம். என்சிஆர்பி டீம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு ரிப்போர்ட் வந்த பின்னாடி அண்ட் அகெயின் இட் கோஸ் டு த சேம் டிஎஸ்பி அண்ட் அவர் தான் ஃபைனலாக இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் உங்களுக்கு கன் லைசன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன காரணத்துக்காகவும் ரிஜெக்ட் பண்ண முடியும். அவர் உங்களோட சேஃப்டியும் பப்ளிக்கோட சேஃப்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த த்ரெட்டும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பப்ளிக் சேஃப்டிக்காக அந்த கன் லைசன்ஸை அவர் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண முடியும்.
ஸோ இவ்வளோ ரிக்ரஸ் ப்ராசஸ் இருக்குது இந்தியாவில் ஒரு கன்னை ஹோல்ட் பண்ணணும்னா. பட் யூஎஸில் அது எதுவுமே கிடையாது. இது ஒரு மெயின் ரீசன் ஏன் யூஎஸில் இந்த மாஸ் ஷூட் அவுட் இல்லை இந்த ஸ்கூல் ஷூட் அவுட் எல்லாம் அதிகமாக நடக்கிறது. கேள்வி நம்பர் 2, இவங்கெல்லாம் ஏன் ஸ்கூலை டார்கெட் பண்ணி ஷூட் அவுட் பண்ணுறாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆர்டிகல்ஸை படித்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியான ரிப்போர்ட்ஸையும் படித்தேன். படிக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த ஷூட் அவுட் பண்ணுறதுல பல பேர் மன ரீதியாக அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு சாவுனா ரொம்ப பிடிக்கும். பட் சாவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு செத்துணுன்னு சொல்லி செய்கிறாங்க. அதாவது லைஃப்பில் பல ரிஜெக்ஷன்ஸை சந்திச்சிருப்பாங்க. அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனை தான் கம்பேரிஷன். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணி தான் படிப்புன்னு எடுத்திங்கன்னா ரேங்க் சிஸ்டம் இருக்குது. அதில் யார் ஃபஸ்ட் ரேங்க் வராங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு லாஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஃபெயில் ஆனவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. டீச்சர்லேருந்து கூட படிக்கிற வரைக்கும் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்களை கீழே போட்டு மதிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இதில் எல்லாத்துலேயுமே அகெயின், இப்போ நீங்கள் ஒரு நல்ல அத்லெட்டாக இருந்து வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும். பட் நீங்கள் ஒரு நல்ல அத்லெட் இல்லை, ஃபார் XY ரீசன்ஸ் உங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, இல்லை உங்கள் பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது, உங்களால் அதில் வின் பண்ண முடியல. பட் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டை பார்த்துட்டு அந்த ரிஜெக்ஷன்ற இந்த பொசிசிவ்னஸை வளர்த்துட்டு வர்றது. ஸோ அப்படி வர பிரச்சனைனாலையும் இங்கே அதிகமாக மாஸ் ஷூட் அவுட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஸ் ஏன் இன்னும் இந்த கன்னை பேன் பண்ணாமல் இருக்காங்கன்னு நான் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது, அவங்க கல்ச்சர்லேயே கன்னுன்ற ஒரு விஷயம் கூடவே இருக்குது. இது பல ரீசனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 19th செஞ்சுரியில் அவங்க சேஃப்டிக்காக மிலிட்டன்ஸ் குரூப்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக கன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹண்டிங், செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் அவங்க கன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நார்மலான அண்ட் காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, இப்போ அந்த லாவை சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இட் பிகம் அன் பேசிக் ரைட்ஸ் ஆஃப் அன் எவ்ரி சிட்டிசன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இதை பேன் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட்டும் ஒரு டைமில் எடுத்திருக்காங்க. பட் ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை பேன் பண்ண முடியாது. ஏன்னா இது கல்ச்சரலி ரூட்டட். கன் வச்சிருக்கிறது, ஹோல்ட் பண்ணுறது அவங்களோட ரைட்ஸாக இருக்கலாம் அண்ட் அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்கலாம், தேர் கல்ச்சரலி ரூட்டட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். பட் ஸ்கூலில் இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தெரப்பிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா இந்தியன் கல்ச்சர் மாதிரி கிடையாது யூஎஸ் கல்ச்சர். ஒரு 18 வயசுக்கு மேலே போன உடனே அவங்கள தனியாக விட்டு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறத இங்கே பல பேர் நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். பட் உண்மை என்னென்னா, அது எந்த அளவுக்கு பிரச்சனையை கிளப்பி விடுன்னு இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தால் ஓகே. மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தரை தனியாக விடும்போது அவங்களோட மைண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகாது. அவங்களோட தலையில் பல கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைப்பாங்க, பட் அதை அடைய முடியாது. அதை பற்றி யார்கிட்டயா பேசணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கிடைக்காது. அப்போ என்ன ஆகுனா, அதை தனக்குள்ளேயே போட்டுட்டு இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படி தான் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அமெரிக்கா நீட்ஸ் மோர் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்கூல்ஸ் நீட்ஸ் மோர் செக்யூரிட்டி. அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி. Thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் subscribe my channel.